நாடாளுமன்றக்குள் பதற்றம் போராட்டத்தில் குதித்த தமிழ் எம்பிக்கள். வடக்கு நாரிமலை விவகாரம் நீதிமன்றத்தில் திணறிய காவல்துறையினர், நீதிபதியின் அதிரடி உத்தரவு. கோப் குழுவிலிருந்து வெளியேறும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிரடியாக பதவி விலகிய சாணக்கியன். வடக்கு நாரிமலை ஆதிசிவன் கோயிலில் தமிழ் மக்களின் வழிபாட்டு உரிமையை தடுத்து 8 தமிழ் இளைஞர்களை கைது செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு நாரிமலை ஆதிசிவன் கோயிலில் சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்ட மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் 8 பேரை நெடுங்கேணி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது தொல்லியல் சட்டம் பாய்ந்துள்ளது. அவர்கள் பிணையில் வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த சட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படுகின்றது. கைதானவர்கள் வழக்கு விசாரணை இன்று வவுனியா நீதிமன்றத்தில் நடாத்தப்பட்டது. இன்று அவர்கள் மீதான குற்றப்பத்திரத்தில் திருத்தம் செய்து அவர்களை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோர தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்திருந்தனர். இதன்படி அதிபருடன் சந்திப்புக்கு நேரம் ஒதுக்குமாறு சி.வி. விக்னேஸ்வரன் கேட்டிருந்தார். என்றாலும் தமிழ் தரப்புகளை சந்திக்க ரணில் உடனடியாக நேரம் ஒதுக்கவில்லை. புதன்கிழமை பகல் 11 மணிக்கே ரணில் விக்ரமசிங்க சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நகர்வு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பின்னணியில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தரப்புக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் கோப் குழுவிலிருந்து விலகியுள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரதவும் குறித்த குழுவிலிருந்து விலகியுள்ளார். கோப் குழுவிலிருந்து பலர் பதவி விலகியுள்ள நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனும் பதவி விலகியுள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவும் பொது விவகாரங்களுக்கான குழு அல்லது கோப் குழுவின் அங்கத்துவத்திலிருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு நாரிமலையில் சிவராத்திரி தினத்தில் கைது செய்யப்பட்ட 7 சிவபக்தர்களையும் ஆலய பூசாரியையும் விடுதலை செய்யுமாறு வவுனியா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடக்கு நாரிமலை ஆதிசிவன் கோயில் சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்ட மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் 8 பேரை நெடுங்கேணி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது தொல்லியல் சட்டம் பாய்ந்துள்ளது. அவர்கள் பின்னணியில் வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த சட்ட நகர்வு மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் கைதானவர்களின் வழக்கு இன்று வவுனியா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வழக்கினை கொண்டு நடத்துவதற்கு மேலும் கால அவகாசத்தை காவல்துறையினர் கோரிய நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்திடமிருந்து சில அறிவுறுத்தல்களை பெற வேண்டியிருப்பதாக நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தனர். இருப்பினும் காவல்துறையினரால் எந்தவிதமான ஆவணங்களும் சமர்ப்பிக்காத நிலையில் குறித்த வழக்கை முழுமையாக நிராகரித்து சம்பந்தப்பட்ட 8 பேரையும் விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வடக்கு நாரிமலை ஆதிசிவன் கோயில் தமிழ் மக்களின் வழிபாட்டுரிமையை தடுத்தது 8 தமிழர்களை கைது செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. 69 லட்சம் பேரின் அபிலாஷைகளை கைவிட்டுவிட்டு கோட்டாபய ராஜபக்ஷ ஓடினாலும் அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய வேட்பாளர் ஒருவரை ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் நிறுத்துவோம் என்று பிவுதுருஹெல உரிமையவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை விரட்டவே 69 லட்சம் பேர் அன்று வாக்களித்தனர். சஜித் அனுர அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்தபோதுதான் 69 லட்சம் பேர் எமது தரப்புக்கு வாக்களித்தனர். அந்த 69 லட்சம் பேரின் அபிலாஷைகளை கோட்டாபய ராஜபக்ஷ புறந்தள்ளி இருந்தாலும், அவற்றை நிறைவேற்றாமல் தப்பியோடி இருந்தாலும், அவற்றை நிறைவேற்றும் நோக்கில் நாம் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவோம். புதிய கூட்டணி மலரும். தவிரவும் செப்டம்பர் 18 மற்றும் அக்டோபர் 18 இடைப்பட்ட காலப்பகுதியில் கட்டாயம் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலே முதலில் நடைபெறும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தேசிய இனப்பிரச்சினைக்கு எவ்வாறான தீர்வை வழங்குவோம் என உறுதிபட கூறுவதற்கு அனுரவுக்கு துணிச்சல் இல்லை என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் ஆட்சி பீடத்திற்கு வர துடிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தேசிய இனப்பிரச்சினைக்கு தங்கள் கட்சி சார்பில் எவ்வாறான தீர்வினை வழங்குவோம் என உறுதிபட கூறுவதற்கு துணிச்சல் அற்றவராக தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். பௌத்த சிங்கள மக்களை பகைத்துக் கொள்ளாமல் தமிழர்களின் தலையில் மிளகாய் அரைக்க அனுர நினைக்கின்றார். தமிழர்கள் கோரும் சமஷ்டி தீர்வு தொடர்பில் பேசக்கூடாது என கூறும் அனுர தான் வழங்க நினைக்கும் தீர்வை வெளிப்படையாக கூற முதுகெலும்பு அற்றவராக இருப்பதுடன் ஏனைய சிங்கள கட்சி தலைவர்களை விட தான் தந்திரமாக தமிழர்களை ஏமாற்றி விடுவேன் என மெனப்பால் குடிக்கின்றார். முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் உணவுப் பொருட்களை வன்னிக்கு செல்ல விடாது ராஜபக்ஷ அரசாங்கம் தடுத்த போது அவர்களுடன் இணைந்து துரோகம் இழைத்துவிட்டு இன்று அதே மக்களை பார்த்து 3 வேளை உணவை தருவோம் என கூறுவதற்கு பதவி ஆசைதானே காரணம். ஆகவே சிங்கள கட்சிகள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதற்கு ஜேவிபியும் விதிவிலக்கல்ல எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பச்சிளம் குழந்தையை கொலை செய்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 15ஆம் திகதி இரவு குழந்தையை பெற்றெடுத்த நிலையில் பிள்ளையை கொலை செய்துள்ள பெண் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் குறித்த பெண்ணுடன் 3 கைது செய்துள்ளனர். குழந்தையை பெண்ணின் வீட்டில் பிரசவித்து பொலித்தீன் பையினால் சுற்றிக் கொண்டு சென்று புளியம்பொக்கனை பெரியகுளம் பகுதியில் எரித்ததாகவும் பெண்ணுடன் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் மதபோத ஒருவர் குழந்தையை எரிப்பதற்கு உதவி புரிந்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட பெண் தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு இன்றைய தினம் சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சம்பவ இடத்தினை பார்வையிட்ட போது குழந்தையை கொண்டு சென்று எரித்ததாக கூறப்படும் பகுதியிலிருந்து சில தடய பொருட்களை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மீட்டுள்ளதாக நீதிபதியிடம் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து தடய பொருட்களை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் 29 வயதுடைய பெண்ணின் தாயாரும் மதபோதகர் உட்பட 3 புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தின் பொது விவகாரங்களுக்கான குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபே குணவர்த்தன நியமிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவின் முதலாம் கூட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெற உள்ளது. அதேவேளை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையும் எதிர்வரும் 21ஆம் திகதி வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறும். இந்திய பொது தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக பிவுதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாடுடனான ஒப்பந்தங்களுக்காக நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள பிவுதுருகெல உரிமைய கட்சியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான எட்கா ஒப்பந்தம் இந்த மாதம் கைச்சாத்திடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அது பிற்போடப்பட்டுள்ளது. இந்திய பொது தேர்தல் நிறைவு பெற்றதன் பின்னர் எட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படும் போது எவ்விதமான முறையான வழிமுறைகளும் தற்போது பின்பற்றப்படுவதில்லை. ஆகவே எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னர் 4 பிரதான நிபந்தனைகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். 4 நிபந்தனைகளையும் பின்பற்றாமல் எட்கா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் அது இலங்கைக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆகவே நாட்டுக்கு எதிரான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட அரசாங்கத்திற்கு உரிமையில்லை என்பதை ஆட்சியாளர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.